முனை. இது 2 வகைப்படும். அடிமுனை, சீர்முனை. அடிமுனைனா முதலடி முதல் எழுத்தும் 2ஆம் அடி முதல் எழுத்தும் ஒன்றி வருவது அடிமுனை. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. தன்னஞ்சே தன்னை சுடும். அடுத்து சீர்முனை. சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. துப்பார்க்கு, துப்பாயா, துப்பாக்கி, துப்பார்க்கு. இது வந்து சீர்முனை. இது வந்து 7 வகைப்படும். அதில் வந்து இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, கீழ்க்கதுவாய், மேற்கதுவாய், முற்று. ஃபஸ்ட்டு இணை முனையில் ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற முனை சேமாக இருக்கும். அது வந்து ஈ வருதா சேமா, அப்போது அது இணை முனை 1, 2. பொழிப்பு முனைனா 1, 3 அரிக்குறள் அரற்றும் ஒரு அடியின் முதல் மற்றும் 3ஆம் சீர்களில். அடுத்து ஒருவு முனைனா 1, 4 ஒரு அடியின் முதல் மற்றும் 4ஆம் சீர்களில். அம்பொன் அகற்றி. அடுத்து கூளை முனையில் 1, 2, 3 ஒரு அடியின் முதல் 3 சீர்களிலும் வருகிற முனை கூளைமுனை. கீழ்க்கதுவாய்னா 1, 2, 4 ஒரு அடியின் முதல் 2 அப்புறம் கீழே வந்து 4ஆம் சீர்களில் வருகிற முனை கீழ்க்கதுவாய். மேற்கதுவாய்னா 1, 3, 4 ஒரு அடியின் முதல் 3 மற்றும் 4 ஃபஸ்ட்டு 2வது விட்டுறணும் 3, 4. முற்று முனைனா 1 ஃபஸ்ட்டு வர 4 லெட்டர்ஸும் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின். ஃபஸ்ட்டு திருக்குறள் எடுத்துட்டோம்னா அந்த 4 சீர்களிலும் வர